இது அங்கிட்டு வாங்க இங்கே ஆளு வாங்க. பொங்கல் காலத்தில் எங்களுக்கு அரிசி தட்டுப்பாடு, பச்சரிசி இல்லை. மக்களுக்காக நாங்கள் அரிசியை கொண்டு கொடுக்க போனால் அரசாங்கம் சொல்லிட்டு எங்களுக்கு 30 ரூபா கொடுக்குது, 230 ரூபா கொடுக்க சொல்லி அந்த விலைக்கு எங்களுக்கு அரிசி கிடைக்கிறது இல்லை. இதனால் நாங்கள் மக்களை பயிற்சி கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டு இதுக்கு அரசாங்கம் தான் நல்ல பதில் சொல்லணும். இன்றைக்கி கொழும்பில் ஹோல்சேல் கடைகளில் 290 ரூபான்னு சொல்கிறாங்க. நாங்கள் 290 ரூபா கொண்டு இங்கே எப்படி 230 ரூபா விற்கிறது இல்லாத நிலைமை. அதனால் நாங்கள் இந்த அரிசி ஆகிறத விட்டுற நிலைமையில் இருக்கோம். அதுவும் மக்கள் நினைச்சிக்கிறாங்க நாங்கள் தான் அரிசி வேலையை கூட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி. கவர்மெண்ட் சொல்லுது 220 230 விற்கிறாங்க. எங்களுக்கு அந்த விலைக்கு அரிசி கிடைக்கல. இதுக்கு கவர்மெண்ட் தான் இதுக்கு நல்ல முடிவு எடுக்கணும். இப்போ அரிசி முன்னுக்கு பொங்கல் வருது, நாளைக்கு இன்றைக்கி இங்கிட்டலாம் சம்பளம் போடுற நாள். அதனால் மக்களுக்கு அரிசி தட்டுப்பாடு. அப்படி இருக்கும்போது நாங்கள் 230 ரூபாய்க்கு அரிசி எப்படி கொடுக்குற? அரிசியில் கடவைகள் இல்லை. இன்றைக்கி கொழும்புல அரிசி ஏற்றினோன்னு சொன்னால் 300 ரூபா ஆயிரம். இங்கே வந்து இறங்க கொள்ள நாங்கள் 310 ரூபா விற்கணும், 10 ரூபா வச்சு. அந்த நிலைமை இங்கே இல்லை. இப்போ அரசாங்கம் சொல்லுது நேற்று வந்து ப்ரைஸ் கண்ட்ரோல் சொல்லி நீங்கள் அரிசி 1 ரூபா கூட விற்று வச்சாலும் 1 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா டெண்டர் அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த அரிசியை விற்கிறதா இல்லாட்டி நிப்பாட்டுறதா? இது சம்மந்தமாக அரசாங்கம் தான் நல்லா எங்களுக்கு முடிவு தரணும். 130 ரூபாய்க்கு எங்களுக்கு அரிசி விற்க சொல்கிறாங்க. சரிங்களா? எங்களால் முடியாதுன்னு கேட்டால் 1 கிலோ அரிசி வாங்கிட்டு 2 சொப்பின் 2 ரூபா சொப்பின் 2 கேட்குறாங்க. ஒன்றுலாம் நாங்கள் போட்டு கொடுத்துட்டோம். இது கீழே கொட்டி போச்சுன்னா அநியாயம் தானேங்க. 230 ரூபா இன்னொரு சொப்பின்னு ஒன்று கேட்குறாங்க. நாங்கள் என்ன வியாபாரம் செய்கிறது? இல்லை அரிசியில் நாங்கள் என்ன வியாபாரம் செய்கிறோம்? நாங்கள் அரிசி உண்மைக்கே கைவிடுற ஐடியா தான். இப்போ எங்கள் கடைகளில் வந்து பாருங்கள், அரிசி இருக்குதான்னு இருந்தால் ஒரு 500 கிலோ கூட இருக்காது. எங்களுக்கு அந்த அவங்க நேற்றெல்லாம் வந்து முந்தா நாள் வந்து கண்ட்ரோல் ப்ரைஸில் கடுமையான ஓனி எப்படி 131 ரூபாய்க்கு விற்றாலும் 231 ரூபாய்க்கு விற்றாலும் தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கடுமையான ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு விற்க இயலுமா? 1 லட்ச ரூபா தென்னை எங்களால் கட்ட இயலுமா? அரிசி இல்லைன்னா இதுவரைக்கும் நஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். 255 ரூபாய்க்கு எடுத்து அரிசி 230 ரூபாய்க்கு விற்றோம். அப்போ அதில் எவ்வளோ நஷ்டம்னு மட்டும் பாரு. அது வியாபாரமா ஆளுங்க பிரச்சனை பண்ணுறாங்க தானே. 30 ரூபாய்க்கு விற்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன 40 ரூபா 30 ரூபாங்க 35 ரூபாங்கிறீங்க அப்படின்ட்டு. கொழும்புல 228 ரூபா 218 ரூபா போட்டு இங்கே நான் வர எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டை பாருங்கள். இப்போ வந்து பொங்கல் பண்டிகை வருது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எங்களுக்கு வந்து பச்சரிசி அந்த மாதிரி அரிசி வகை வந்து எல்லாருமே விலையேற்றம்னாலே எங்களுக்கு தட்டுப்பாடாக தான் கிடைக்கிது. அவங்க சொல்கிற விலைக்கு வந்து எங்களுக்கு விற்கவும் இயலலை. அப்படின்னா எங்களுக்கு கொழும்புலேருந்து அரிசி கடைக்கு வர்றது வந்து அவங்க கண்ட்ரோல் ப்ரைஸை விட எங்களுக்கு அதிகமாக தான் டிரான்ஸ்போர்ட்லேருந்து அவ்வளோ கிடைக்கிது. நாங்கள் எந்த விலைக்கு விற்கிறது? மக்களுக்கும் சிரமம் இல்லாமல் எங்களுக்கும் நஷ்டம் வராமல் எதாக இருந்தாலும் அரிசிக்கு நல்ல அரசாங்கம் வந்து நல்ல ஒரு முடிவுன்னு சொல்லணும்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அரிசி வந்து எங்களுக்கு அந்த விலை கிடைச்சா யாருக்குமே விற்க இயலாது. ஆளுங்க சொல்லுவாங்க எங்களை தான் கடையில் விலை வந்து கூட வச்சு விற்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் எப்படி விலையை கூட வச்சு தான் விற்கிறதுக்கு இருக்குது? எங்களுக்கு வந்து அந்த விலைக்கு வந்து அரிசி வந்து கிடைக்கிறது இல்லை. அப்படி செஞ்சால் நாங்கள் எந்த விலைக்கு அரிசி விற்கிறது? அரசாங்கமும் யோசிக்கணும். அரிசி தர்ற இடத்துக்கு சரி அந்த கண்ட்ரோல் ப்ரைஸ் வந்து அவங்க சொல்லலாம், இந்த விலைக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னால் கூட அவங்க வந்து என்னமாச்சும் ஒரு இதுவும் செய்வாங்க தானே. எங்களுக்கு அரிசி கிடைக்கிற விலைக்கு வந்து எங்களுக்கு வந்து விற்க இயலாது. மேற்கொண்டு தான் அரிசிக்கு விலை வச்சு விற்க வேண்டி இருக்குது. அரிசி அப்படியே கூட விலை வச்சு விற்றாலும் எங்களுக்கு வந்து தடை அடிக்கிறாங்க. 1 லட்ச ரூபா தடை அடிக்கும்போது நாங்கள் விற்கிற விலைக்கு நஷ்டப்பட்டு தான் மேலதிகமாக நாங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு நஷ்டப்பட்டு தான் போகணும். அந்த விலைக்கு வந்து எங்களுக்கு அரிசி கிடைக்கிறது இல்லை. அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவுன்னு சொல்லணும். எங்களுக்கு நாங்கள் வியாபாரம் செய்கிறதா இல்லையாங்கிற முறையில் தான் நாங்கள் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம். என்னான்னு கேட்டால் எங்களுக்கு அரசாங்கம் வந்துட்டு கொள்ளுது, ப்ரைஸ் கண்ட்ரோல் வந்து சொல்லுது அரிசியை 230 ரூபாய்க்கு வில்லுன்னு. ஆனால் 230 ரூபாய்க்கு தான் எங்களுக்கு இறக்குமதியே செய்கிறாங்க. ஒன்றும் லொரிக்காரவங்க இறக்கும் பொழுது சரி ப்ரைஸ் கண்ட்ரோல் வந்து அவங்கக்கிட்ட கேட்கணும், ஏன் எவ்வளவுக்கு இவங்க முதலாளிமாருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு. அப்படி கேட்குறதும் இல்லை. அவங்க வந்து இறக்குறாங்க, நாங்கள் வந்துட்டு விற்கிற நேரத்தில் எங்களுக்கு ஒரு கிலோவுக்கு 10 ரூபா சரி இல்லாட்டி போனால் எங்களுக்கு விற்க முடியாது. ஏன்னு கேட்டால் எங்களுக்கும் பொழப்பத்தானே செய்கிறோம், வேறு ஒன்றும் செய்யலையே, நாங்கள் கொள்ளடிக்கலையே. அப்போ மக்கள் நிலைக்குது என்னன்னு கேட்டால் 30 ரூபா விலையை 40 ரூபானோன்னு
கொள்ளை அடிக்கிறாங்கன்னு நினைக்குது. கொள்ளை அடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு 10 ரூபாயில் என்ன வாங்க முடியும்? கடைகள்லையும் சரி, ஏழைகளும் சரி, யாராவது எதுவாவது 1 ரூபா 10 ரூபா சாமான் என்ன இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பண்ணி பாருங்க.